ஓம் சாந்தி. 7-4-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஏகாந்தத்தில் அமர்ந்து உண்மையான நாயகனை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் நினைவின் மூலம்தான் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். கேள்வி: தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் எந்த கவனக்குறைவு முடிந்துவிட வேண்டும்? பதில்: சில குழந்தைகள் கவனக்குறைவாக இருந்துவிட்டு நானோ பாபாவினுடையவனாக தானே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதாவது சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொன்னா ரொம்ப கவனக்குறைவாக இருந்துகிட்டு, ஆனா பதில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மெல்லாம் பாபா குழந்தைகள் தானே, பாபாவினுடையவர்கள் ஆயிட்டோன்னா வேற என்ன நினைவு வரப்போகுது, பாபா பாபாதா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா இருக்கிறது என்னமோ கவனக்குறைவாக. நினைவின் உழைப்பு செய்வதில்லை, அடிக்கடி நினைவு மறந்து விடுகிறது. இதுதான் கவனக்குறைவாகும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நினைவில் இருந்தால்தான் உள்ளுக்குள் நிலையான குஷி இருக்கும். எந்த விதமான குழப்பங்களும் வராது, திணற மாட்டீர்கள். எப்படி பந்தனத்தில் இருக்கும் தாய்மார்கள் நினைவில் இருப்பதற்கு துடித்துக் கொண்டிருப்பார்கள், இரவும் பகலும் நினைவு செய்கிறார்கள், அதேபோல் நீங்களும் நிரந்தர நினைவில் இருக்க வேண்டும். முரளியின் பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். நீங்களும் ஓம் சாந்தி என்று சொல்கிறீர்கள், தந்தையும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார். அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்த சுரூபமானவர்கள், தந்தையும் சாந்த சுரூபமானவர். ஆத்மாவின் சுய தர்மமும் அமைதி, பரமாத்மாவின் சுய தர்மமும் அமைதி. நீங்களும் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள், நானும் அங்கு வசிக்கக்கூடியவன் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மறுபிறவி எடுத்து வருகிறீர்கள். நான் பிறவி கடலில் வருவதில்லை. நான் இந்த ரதத்தில் பிரவேசம் செய்கிறேன். இது என்னுடைய ஷரீரம் இல்லை, இது என்னுடைய ரதம் என்று சிவபாபா கூறுகிறார். இந்த பிரம்மாவின் உடலை நான் ஆதாரமாக எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கர்மேந்திரியங்களின் ஆதாரம் தேவை. பாபா எவ்வளவு அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். என்னுடைய சுய தர்மமும் அமைதிதான், உங்களுடைய சுய தர்மமும் அமைதிதான். நானும் பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவன், நீங்களும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவங்க. உடனே தோணும், அப்ப நாம எதுக்கு இங்கே இருக்கிறோம்? நீங்க மறுபிறவி எடுக்கக்கூடியவர்கள், நான் அந்த பிறவி சக்கரத்துல வராதவன். கடைசியில வருவேன், எனக்குன்னு சரீரம் இல்ல, இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் அப்படின்னு நல்லா புரிய வச்சிட்டு இருக்கிறார். படைப்பவராகிய தந்தை வந்துதான் ஞானம் கொடுக்கிறார். இப்பொழுது தந்தை படைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என்று கூறுகிறார். பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். பிரம்மாவின் மூலம் பிராமணர்களின் படைப்பு என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது சிவ் பாபா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறார். நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை ஆவர். பிரம்மாவின் கமலவாயின் மூலம், அதாவது திருவாயின் மூலம் படைப்புகளை படைக்கிறார். ஆகையால் தான் பிரம்மாவும் தாய் என்று சொல்லப்படுகிறார். அதனால்தான் பக்தியில தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு பாடியிருக்காங்க. சிவபாபா எப்போ பிரம்மாவுக்குள்ள இந்த ஞான பிறப்பு நமக்கு கொடுக்கிறாரோ அப்பதான்
தாயும் நீயே தந்தையும் நீயே என்ற அந்த ஒரு ரோல் வந்து ப்ளே பண்றார். அதனால தானே பக்தியில தாயும் ஆனவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் நல்ல புத்தி தேவை. குழந்தைகளாகிய நீங்கள் சிவபாபாவிடம் இருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை ஆவார். ஆத்மாக்களின் தந்தைதான் ஞானக்கடல். இவரை, அதாவது இந்த பிரம்மா பாபாவை ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. நீங்கள் அனைவரும் நதிகளாக இருக்கிறீர்கள். அதாவது பிரம்மாவுக்குள்ளேயும் ஞானம் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் ஞானம் இருக்கு. ஆனா நீங்க கடலாக முடியாது, நதிகள் தான். பிரம்மா பாபா வந்து பெரிய நதி, பிரம்மபுத்திரா நதி எவ்வளவு பெரிய நதி. அதுபோல நீங்கள் எல்லோரும் நதிகள் அப்படின்றார். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து சொர்க்க சுகத்தின் அதிருஷ்டத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உண்மையில் நாம் சத்தியுக திரேதாவில் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்பொழுது பூஜாரி மனிதர்களாக ஆகியிருக்கிறோம். பிறகு மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். யோகத்தின் மூலம்தான் அழுக்கு நீங்குகிறது. யோகத்தில்தான் உழைப்பு இருக்கிறது. சில குழந்தைகள் ஞானத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள், ஆனால் நினைவில் பக்குவமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஞானத்துல பக்காவாக இருக்கிறாங்க, ஆனா நினைவுல பக்காவாக இல்ல, காயாக இருக்கிறாங்க அப்படின்றார். பந்தனத்தில் இருப்பவர்கள் நினைவு செய்வதில் பந்தனமற்றவர்களை விட நன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் சிவபாபாவை சந்திப்பதற்காக இரவும் பகலும் துடித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். உங்களுக்கு நிறைய புயல்கள் வருகிறது. அவர்கள் நினைவில் துடிக்கிறார்கள், நீங்கள் அதுபோல் துடிப்பதில்லை. அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் உயர்ந்த பதவி அடைந்து விடுவார்கள். நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு இளவரசராக ஆகுவோம் என்ற குஷி உள்ளுக்குள் நிலையாக இருக்க வேண்டும். ஆனால் மாயை நினைவில் வைக்க விடுவதில்லை. நினைவில் இருப்பதினால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். நினைவு செய்யவில்லை என்றால் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அரைக்கல்பம் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் நிறைய துக்கத்தை பார்த்தீர்கள். எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் துக்கம் ஏற்படத்தான் செய்கிறது. அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. சத்யுகத்தில் இதுபோல் அகால மரணம் இருக்காது. ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். உரிய நேரத்தில் தானாகவே ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுத்துக்கொள்வீர்கள். அதன் பெயரே சுகதாமம். இங்கு நடத்தை நன்றாக இருக்க வேண்டும். தூய்மைதான் முக்கியமானது. இங்கு தாய்மார்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் சக்தி சேனை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம். காமசிதையிலிருந்து இறங்கி தூய்மையாகுவதற்காக இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்போ UN கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க, ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கு பேரு அவங்க சிவசக்தின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பெண்களால் எப்படி நல்ல நிர்வாகம் செய்ய முடியுது அப்படின்ற அந்த ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. பாபா அப்போவே தாய்மார்களையும் பெண்களையும் முன்னுக்கு வச்சு சிவசக்தி சேனை அப்படின்ற அந்த பேர் வைத்து அந்த சிவசக்திகள் மூலமாக 147 நாடுகளில் சென்டர்ஸ் வந்து திறக்க வச்சிருக்கிறார். இப்போ அவங்க ரிசர்ச் பண்றாங்க.
இப்பொழுது ஞானம் என்ற மூன்றாவது கண் ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கிறது என்றால் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதில்தான் உழைப்பு இருக்கிறது. உணவு சமைத்துக் கொண்டிருந்தாலும் புத்தி தந்தையின் பக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் சப்பாத்தி செய்து கொண்டிருந்தாலும் கூட நாயகனை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பயிற்சி ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்க வேண்டும். அதாவது யார் எந்த வேலை செய்தாலும் புத்தி பாபாவிடம் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் சத்தோ பிரதானமாக ஆகுவீர்கள். 8 மணி நேரம் வேலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதாவது ஷரீர நிர்வாகத்திற்காக பாபா உங்களுக்கு 8 மணி நேரம் கொடுக்கிறார். 8 மணி நேரம் நீங்க தொழில் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, சமையுங்க, எது வேணாலும் செய்யுங்க. அதுக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனால் இடையிடையே ஏகாந்தத்தில் சென்று அமர்ந்துவிட வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தையும் கொடுக்க வேண்டும். விருக்ஷபதி தந்தை வரும்போது உங்களுக்கு குரு திசை மற்றும் சுக்கிர திசை ஏற்படுகிறது. ராவணன் வரும்போது ராகு திசை ஏற்பட்டு விடுகிறது. குழந்தைகளாகிய உங்கள் மீது இப்பொழுது குரு திசை இருக்கிறது. விருக்ஷபதியை நினைவு செய்யுங்கள், தூய்மை ஆகுங்கள். அவ்வளவுதான். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தேகத்தின் அகங்காரம் முடிந்து போய்விட வேண்டும். இதற்காக தான் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சத்யுக ராஜ்யத்திற்கு தகுதியானவர் ஆகுவதற்கு தன்னுடைய நடத்தையை ராயலாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அனைத்தையும் விட மிக உயர்ந்த நடத்தை தூய்மையாகும். தூய்மையாகுவதின் மூலம்தான் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவீர்கள். வரதானம். கரண் கராவன்ஹார், அதாவது செய்பவர் மற்றும் செய்விப்பவரின் நினைவின் மூலம் சகஜ யோகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எந்த ஒரு காரியம் செய்தாலும் இந்த காரியத்திற்கு நிமித்தமாக ஆக்கக்கூடிய முதுகெலும்பு யார் என்ற இதே நினைவு இருக்கட்டும். முதுகெலும்பு இல்லை என்றால் எந்த ஒரு கர்மத்திலும் வெற்றி கிடைக்க முடியாது. அதாவது நம்ம சேவை செய்யும் போது இந்த சேவை நமக்கு கொடுத்தது யாரு, இந்த சேவைக்கு நம்மை நிமித்தமாக்கியது யாரு, அந்த முதுகெலும்பு யாரு என்ற நினைவு எப்பவுமே இருக்கணும். ஏன் அப்படின்னா முதுகெலும்பு இல்லை அப்படின்னா எந்த ஒரு கர்மத்திலும் வெற்றி கிடைக்க முடியாது. ஆகையால் எந்த ஒரு கர்மம் செய்தாலும் நான் நிமித்தமாக இருக்கிறேன், செய்விப்பவர் சுயம் சர்வசக்தி வாய்ந்த தந்தை என்பதை மட்டும் நினைவில் வையுங்கள். இந்த நினைவில் இருந்து கர்மம் செய்தீர்கள் என்றால் சகஜ யோகத்தின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிறகு இந்த சகஜ யோகம் அங்கு சகஜமாக ராஜ்யம் செய்ய வைக்கும். இங்கத்திய சம்ஸ்காரத்தை அங்கு எடுத்து செல்வீர்கள். ஸ்லோகன். இச்சைகள் நிழலுக்கு சமமாகும்,
நீங்கள் புறமுதுகு காட்டிவிடுங்கள், அப்போது அவை உங்கள் பின்னாலேயே வரும். அவ்யக்த சமிகை. இனிமை தன்மை எப்படிப்பட்ட விசேஷமான தாரணை என்றால், அது கசப்பான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கி விடுகிறது. நீங்கள் அனைவரும் மாறிவிட்டதற்கான ஆதாரம் தந்தையினுடைய 2 இனிமையான வார்த்தைகளே ஆகும். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இனிமையான சுத்த ஆத்மாக்கள் என்ற இந்த 2 இனிமையான வார்த்தைகள்தான் மாற்றிவிட்டது. இனிமையான பார்வை மாற்றிவிட்டது. அதேபோல் இனிமை தன்மை மூலம் மற்றவர்களையும் இனிமையாக ஆக்குங்கள். இதுபோல் வாயை இனிமையாக்குங்கள். சதா இந்த இனிமை தன்மையின் பரிசை கூடவே வைத்திருங்கள். இதன் மூலமாகத்தான் சதா இனிமையாக இருப்பீர்கள் மற்றும் இனிமையாக ஆக்குவீர்கள். அதாவது ஸ்வீட்ஸ் கையில வச்சிருந்தோம் அப்படின்னா, ஸ்வீட்ஸ் சாப்பிட்றோம், மற்றவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குறோன்னா நம்முடைய வாயும் இனிப்பாகும், மற்றவங்களுடைய வாயும் இனிப்பாகும். அதுபோல இனிமை தன்மையின் பரிசை கூடவே வச்சிருங்க. நீங்களும் இனிமையாக இருப்பீங்க, மற்றவங்களையும் இனிமையாக ஆக்குவீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரம் தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலி